Hello everyone, welcome to Cloud Ocean. This is Victor. இன்னைக்கு இந்த வீடியோவில் VPCயோட கண்டினியூஷனாக நம்ம வந்து நெக்ஸ்ட் காம்போனண்ட்டை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். ஸோ நம்ம இதுக்கு முன்னக்கூட்டி VPCயில் பார்ட் 3 வரைக்கும் நம்ம வந்து வீடியோ வந்து அப்லோட் பண்ணியிருக்கிறோம். ஸோ ஒருவேளை நீங்கள் இதுக்கு முன்னக்கூட்டி பார்ட் 1, 2, 3 பார்க்காதவங்களா இருந்தீங்கன்னா கண்டிப்பாக போய் ஃபஸ்ட்டு பார்ட் 1, 2, 3 கம்ப்ளீட் பண்ணிவிட்டு தென் நீங்கள் இந்த வீடியோ பார்க்க வாங்க. இது வந்து உங்களுக்கு ரியலாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த வீடியோவில் நம்ம வந்து விபிசியோட காம்போனன்ட்ஸை பற்றி நம்ம வந்து வி வில் ரீகேப் ஆல் த காம்போனன்ட்ஸ். ஓகேவா? ஸோ ஈச் காம்போனன்ட்ஸ் வைஸ் நம்ம வந்து ஒவ்வொன்றையும் நம்ம ரீகேப் பண்ணி பார்த்துட்டு தென் இந்த வீடியோவில் ஸ்பெசிஃபிக்காக நம்ம வந்து எதை பற்றி பார்க்க போகிறோம்னா NAT கேட்வே. ஸோ NAT கேட்வேவை நம்ம வந்து ப்ராக்டிக்கலாக நம்ம வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணி NAT கேட்வேவை நம்ம கனெக்டிவிட்டியெல்லாம் செக் பண்ணி பார்ப்போம். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் வந்து இந்த விபிசியோட காம்போனண்ட்டை வி வில் ரீகேப் ஒன்ஸ் அகைன். ஓகே, ஸோ விபிசியில் என்னென்ன காம்போனன்ட்ஸ் இருக்குது? ஃபர்ஸ்ட் வந்து விர்ச்சுவல் நெட்வொர்க் விபிசி கிரியேட் பண்ணுவோம். தென் அதில் சப்நெட்ஸ் கிரியேட் பண்ணுவோம், இன்டர்நெட் கேட்வே கிரியேட் பண்ணுவோம், ரவுட் டேபிள் கிரியேட் பண்ணுவோம், செக்யூரிட்டி குரூப்ஸ் கிரியேட் பண்ணுவோம். அண்ட் என்ஏசிஎல் வந்து பை டிஃபால்ட்டாக வந்து ஒரு விபிசி கிரியேட் பண்ணும்போது ஒரு என்ஏசிஎல் கிரியேட் ஆகும். பட் இன்கேஸ் நம்மளுக்கு கஸ்டம் என்ஏசிஎல் வேணும்னா நம்ம கஸ்டம் என்ஏசிஎல் கிரியேட் பண்ணிக்கலாம். அண்ட் NAT கேட்வே நம்மளுக்கு தேவைன்னா நம்மளோட ரெக்யர்மெண்ட்டுக்கு தேவை மாதிரி நம்ம கிரியேட் பண்ணிக்கலாம். தென் அனதர் காம்போனன்ட் இஸ் விபிசி பியரிங் அண்ட் என் பாயிண்ட்ஸ், எலாஸ்டிக் ஐபி. ஸோ எலாஸ்டிக் ஐபி பற்றி நான் ஆல்ரெடி உங்களுக்கு வந்து டீட்டெயில்டாக நான் வந்து ஒரு வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கிறேன். வாட் இஸ் த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் public IP, private IP and elastic IP. So please go and watch that video. So இன்னும் இந்த விபிசி காம்போனன்ட்ஸில் ஸோ இந்த வீடியோவில் நம்ம NAT கேட்வே பற்றி பார்ப்போம். அண்ட் இந்த அப்கமிங் வீடியோஸ் ஐ வில் கவர் த விபிசி பியரிங் அண்ட் எண்ட் பாயிண்ட்ஸ் அஸ் வெல். ஓகே, ஸோ இந்த வீடியோவில் வி வில் ஸ்பெசிஃபிக்கலி ஃபோக்கஸ் ஆன் NAT கேட்வே. பட் பிஃபோர் தட் வி வில் ஜஸ்ட் ரீகேப் த ஆல் த காம்போனன்ட்ஸ். ஓகே, ஸோ விபிசி விர்ச்சுவல் நெட்வொர்க். ஸோ விர்ச்சுவல் நெட்வொர்க்கில் வந்து தெர் ஆர் 2 டைப்ஸ் இருக்குது. ஸோ பிஃபோர் தட் விபிசிக்குள்ள ஒரு டெஃபினிஷன், ஸோ ஃபியூ டெஃபினிஷன்ஸ் வி ஹாவ். ஸோ விபிசி இஸ் யுவர் ஓன் ப்ரைவேட் நெட்வொர்க் இன்சைட் த AWS, ஆர் விபிசி இஸ் a virtual network or a data center inside AWS for one client, dedicatedly that one particular client. இல்லைனா VPC is a logically isolated network in AWS where you can launch your resources securely. ஸோ இந்த மாதிரி நிறைய டெஃபினிஷன்ஸ் விபிசிக்கு இருக்குது. சிம்பிளாக சொல்லணும்னா ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம மொபைல்ஸ் எடுத்துக்கோங்களேன். ஸோ மொபைல்ஸில் வந்து முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா ஸ்டோரேஜுக்குன்னு நம்ம வந்து எக்ஸ்ட்ரா அடிஷ்னலாக மெமரி கார்டு போடுவோம். ஸோ இப்போ உள்ள மொபைலெல்லாம் பை டிஃபால்ட்டு ஸ்டோரேஜே மொபைலில் அலோகேட் ஆகிடுது. ஓகே, எனிவே வி ஹாவ் ஸ்டோரேஜ் இன் மொபைல் ஃபிசிக்கலி, கரெக்டாக? அண்ட் ஸோ அந்த ஃபிசிக்கல் ஸ்டோரேஜில் வந்து நம்ம என்னெல்லாம் பண்ணலாம்? ஃபோட்டோஸ், வீடியோஸ், ஃபைல்ஸ் இதெல்லாம் வந்து நம்ம க்ரியேட் பண்ணலாம், அப்லோட் பண்ணலாம், டவுன்லோட் பண்ணலாம், மாடிஃபை பண்ணலாம், டெலீட் பண்ணலாம். சேம் ஃபீச்சர்ஸ் வந்து நம்மளுக்கு வந்து சம் க்ளவுடு ஸ்டோரேஜும் கொடுக்குறாங்க, அப்படி தானே? ஸோ மைக்ரோசாஃப்ட் ஒன் ட்ரைவ் இருக்குது, கூகுள் ட்ரைவ் இருக்குது, ட்ராப் பாக்ஸ் இருக்குது. ஸோ இந்த மாதிரி நிறைய க்ளவுட் ஸ்டோரேஜஸும் இருக்குது. நம்ம இந்த ஃபிசிக்கல் ஸ்டோரேஜில் நம்ம என்னென்ன கைண்ட் ஆஃப் ஆக்டிவிட்டீஸ் பண்ணுறோமோ த சேம் கைண்ட் ஆஃப் ஆக்டிவிட்டீஸ் நம்ம வந்து க்ளவுட் ஸ்டோரேஜ்லேயும் பண்ண முடியுது, அப்படி தானே? ஸோ அதுலேயும் வந்து நம்ம வந்து இமேஜஸ், ஃபைல்ஸ், வீடியோஸ் வந்து நம்ம வந்து அப்லோட் பண்ணலாம், மாடிஃபை பண்ணலாம், டெலீட் பண்ணலாம். ஸோ த சேம் கைண்ட் ஆஃப் ஃபீச்சர்ஸ் இஸ் ஆஃபர்ட் பை க்ளவுட் as well. அதே மாதிரி தான் இப்போ நம்ம ஒரு கம்பெனி வந்து ரன் பண்ணுறோம், நமக்கு தேவை ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர். ஸோ நம்மளோட சர்வர்ஸ் வந்து எல்லாம் ஹோஸ்ட் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு ஒரு ஃபிசிக்கல் டேட்டா சென்டர் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் நம்மளுக்கு தேவை, அப்படி தானே? அந்த அந்த ஃபிசிக்கல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரில் நம்ம என்னென்ன கைண்ட் ஆஃப் ஆக்டிவிட்டீஸ்லாம் பண்ண முடியுமோ த சேம் கைண்ட் ஆஃப் ஃபெசிலிட்டிஸ், ஃபியூச்சர்ஸ் க்ளவுடில் ஆஃபர் பண்ணுறாங்க. ஓகே, ஸோ இப்போ நம்மளுக்கு வந்து ஒரு இப்போ நம்ம கம்பெனி வந்து வி ஆர் கன்சர்ன்ட் அபவுட் த டேட்டா செக்யூரிட்டி. ஓகேவா? ஸோ இப்போ என்னோட டேட்டா வந்து என்னோட கம்பெனியோட டேட்டா வந்து நான் வந்து என்னோட டேட்டா சென்டரில் இருந்தால் அது பாதுகாப்பாக இருக்கும். ஸோ நான் யாரு கூடயும் ஷேர் பண்ண தேவையில்லை. ஓகேவா? ஸோ அந்த மாதிரி நம்ம வந்து க்ளவுடுலேயும் நமக்கு சேம் ஃபியூச்சர்ஸ் கிடைக்குது. பட் நம்ம டேட்டா வந்து நம்மளோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வந்து ஹவு இட் வில் பி செக்யூர். டு செக்யூர் தட்
we have a VPC. So cloudல நமக்கு வந்து ஒரு ஐசோலேட்டடா நம்ம ஒரு நெட்வொர்க் கிரியேட் பண்ணுவோம். ஸோ விர்ச்சுவலாக நம்மளுக்கு ஒரு நெட்வொர்க்கில் வந்து நம்மளுக்கு ஒரு பவுண்ட்ரி, ஒரு ஐசோலேட்டட் ஏரியா வந்து நம்ம வந்து கிரியேட் பண்ணுவோம். தட் ஐசோலேட்டட் ஏரியா இஸ் கால்ட் அஸ் விபிசி. ஓகே, ஸோ அந்த ஐசோலேட்டட் ஏரியா நெட்வொர்க்குள்ளே நமக்குள்ள இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் நம்ம கிரியேட் பண்ணிக்கலாம். நமக்குள்ள நெட்வொர்க், நம்மளுக்குள்ள சர்வர்ஸ், டேட்டா பேசஸ், ஸ்டோரேஜ், வாட் எவர் வி வாண்ட் வி கேன் லான்ச் இன்சைட் தட் ஐசோலேட்டட் நெட்வொர்க். தட் இஸ் கால்ட் விபிசி. இப்போ விபிசி கிரியேட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெர் ஆர் டூ டைப்ஸ் ஆஃப் விபிசி. ஓகே, ஸோ என்னென்ன டைப்ஸ்னு நம்ம பார்த்துடலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து விபிசி சர்வீஸ் ஓப்பன் பண்ணுறேன். ஓகே, ஸோ இதில் பாருங்க, there are two types of VPC. One is default VPC, another one is custom VPC. So default VPC ங்கிறது it is created in each AWS region when an AWS account is created. ஓகேவா, இப்போ நமக்கு வந்து AWS அக்கௌண்ட் இருக்கு. இப்போ நான் வந்து மும்பை ரீஜியனில் இருக்கேன். எனக்கு பாருங்க, எனக்கு வந்து டிஃபால்ட் விபிசி ஒன்று பை டிஃபால்ட்டாக AWS வந்து கிரியேட் பண்ணி வச்சுருந்துருப்பாங்க. ஏன்னா maybe for a new many people they new to AWS, so அவங்களுக்கு வந்து VPCலாம் எப்படி கிரியேட் பண்ணணும்னு தெரியாது. so they want to practice it, right? so அதுக்காக so AWSல நம்ம வந்து ஒரு ரிசோர்ஸ் லான்ச் பண்ணணும்னா VPC is a mandatory one. வித்தவுட் VPC வந்து நம்ம எந்த ரிசோர்ஸுமே கிரியேட் பண்ண முடியாது. ஸோ அவங்க ப்ராக்டிஸ் பர்பஸ்க்காக ஸோ AWS வந்து பை டிஃபால்ட்டாக அவங்க வந்து ஒரு விபிசி கிரியேட் பண்ணி வச்சிருந்திருக்காங்க. ஸோ இது வந்து எல்லா ரீஜன்லையும் இருக்கும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து மும்பை ரீஜனில் இருக்கிறேன். லெட் மீ ஸ்விட்ச் இன்டு நார்த் விர்ஜினியா. இப்போ நார்த் விர்ஜினியாவில் போய் பார்த்தீங்கன்னா அங்கேயும் ஒரு டிஃபால்ட் விபிசி இருக்கும், அவைலபிளாக இருக்கும். So we can see there is a default VPC. Same like let me switch into London. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இங்கேயும் ஆல்ரெடி ஒரு டிஃபால்ட் விபிசி இருக்குது. ஸோ ஏடபிள்யூஎஸ்ல வந்து என்னென்ன ரீஜன்ஸ்லாம் இருக்குதோ எல்லா ரீஜன்லையுமே தே ஹாவ் ஒன் டிஃபால்ட் விபிசி. ஓகேவா, ஸோ இந்த டிஃபால்ட் விபிசி வந்து எல்லா ரீஜன்லையும் இருக்கும். அந்த டிஃபால்ட் விபிசிக்கு ஒரு சிஐடிஆர் ரேஞ்சு, செக்யூரிட்டி குரூப், NACL, ரவுட் டேபிள், இது எல்லாமே பை டிஃபால்ட் ப்ரீ கான்ஃபிகர்டாக இருக்கும். இதில் வந்து நம்ம வந்து எதுவுமே டச் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. அண்ட் இந்த டிஃபால்ட் விபிசியோட இன்டர்நெட் கேட்வே வந்து பை டிஃபால்ட்டாக அட்டாச்சாக இருக்கும். ஓகேவா, ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இதில் பார்த்தீங்கன்னா இதில் என்ன சொல்லியிருக்கு, சிஐடிஆர் ரேஞ்ச் பாருங்கள். இதுக்கு வந்து இந்த 172.31.0.0/16 இந்த சிடிஆர் ரேஞ்ச் இருக்குது. அண்ட் இதில் பார்த்தீங்கன்னா செக்யூரிட்டி குரூப். ஸோ இதுக்கு பார்த்தீங்கன்னா செக்யூரிட்டி குரூப்பில் போய் பார்த்தீங்கன்னா இதுக்குன்னு வந்து ஒரு டிஃபால்ட் செக்யூரிட்டி குரூப் இருக்கும், பை டிஃபால்ட்டாக கிரியேட் ஆகியே இருக்கும். அண்ட் இதில் NACL பார்த்தீங்கன்னா NACLும் பை டிஃபால்ட்டாக இருக்கும். இது வந்து நம்ம கிரியேட் பண்ணவே இல்லை, இது பை டிஃபால்ட்டாக ப்ரீ கான்ஃபிகர்டாக இருக்குது. ஓகே, அண்ட் இந்த ரவுட் டேபிள்ஸில் போய் பார்த்தீங்கன்னா ரவுட் டேபிளும் ஆல்ரெடி ப்ரீ கான்ஃபிகர்டாக இருக்கும். இதில் வந்து ரவுட்ஸ் எல்லாம் ஆல்ரெடி ஆட் ஆகிருக்கும், சப்நெட் வந்து ஆல்ரெடி இதில் வந்து இருக்கும். ஓகேங்களா, ஸோ இது வந்து இன்டர்நெட் கேட்வேயும் இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அட்டாச்சாக இருக்கும். ஸோ வேர் இஸ் த இன்டர்நெட் கேட்வே, யா, ஸோ இன்டர்நெட் கேட்வேயும் பார்த்தீங்கன்னா இதில் வந்து அட்டாச்சாக இருக்கும். ஓகே, ஸோ this is that's all about the VPC, default VPC. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கஸ்டம் விபிசி. ஸோ கஸ்டம் விபிசி என்னன்னா நம்ம கிரியேட் பண்ணக்கூடிய விபிசி அஸ் அ அக்கௌண்ட் ஓனர். நமக்கு தேவையான நம்ம கம்பெனிக்குன்னு ஒரு ப்ரைவேட் விபிசி வேணும், ஒரு ப்ரைவேட்டான நமக்குன்னு ஒரு நெட்வொர்க் வேணும் அப்படின்னா நம்ம கிரியேட் பண்ணக்கூடிய விபிசி இஸ் கால்ட் அஸ் கஸ்டம் விபிசி. ஸோ இந்த விபிசி கிரியேட் பண்ணும்போது ஸோ while creating the custom VPC you can decide the CIDR. ஸோ நம்ம வந்து நமக்கு தேவையான CIDR ரேஞ்ச் வந்து நம்ம டிசைட் பண்ணிக்கலாம். ஸோ நான் வந்து இந்த VPC கிரியேஷன் ஸ்டெப்ஸில் வந்து ஐ ப்ரொவைடட் ஃபியூ CIDRs. இந்த வீடியோ வாட்ச் பண்ணிட்டு இருக்க நீங்களும் ஸோ யூ கேன் யூஸ் those CIDR range to practice it. Okay, so either you can use it 10.21.00 any things. Okay, for example I mentioned here
ஓகே, ஸோ ரெஃபரன்ஸ்க்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் அதனால. ஸோ ஃபார் ப்ராக்டிஸ் பர்பஸ் இந்த ஸ்டெப்ஸ் ஃபாலோ பண்ணால் we can follow the steps easily. So that's the reason I prefer these side ranges. Okay, so either you can go with a 10.1.1.0 in the range போகலாம். So sorry, the subnet range, and the VPC side range is 10.1.00/16 or 21.0 or 10.00, any range. Okay, so நமக்கு எந்த சைடு ரேஞ்ச் வேணுமோ அதை நம்ம டிசைட் பண்ணிக்கலாம். ஓகே, அண்ட் இட் ஹாஸ் ஓன் செக்யூரிட்டி குரூப், NACL அண்ட் ரவுட் டேபிள். அதாவது ஒரு விபிசி நம்ம கிரியேட் பண்ணும்போது பை டிஃபால்ட்டாக அதோடு கூட ஒரு செக்யூரிட்டி குரூப் கிரியேட் ஆகும், ஒரு NACL கிரியேட் ஆகும், ஒரு ரவுட் டேபிள் கிரியேட் ஆகும். ஓகே, அண்ட் இட் டஸ் நாட் ஹாவ் அன் இன்டர்நெட் கேட்வே பை டிஃபால்ட், we need to create it. Okay, let me show it. Okay, so let me create the VPC. So நான் இதுக்கு முந்தின வீடியோல பார்ட் maybe 1 or 2 I explained that VPC and I created everything with a detailed explanation. இந்த வீடியோலையும் நான் வந்து again நான் வந்து VPC create பண்ணி explain பண்றேன், so that it will be helpful for you to understand the VPC creation process. ஓகே, உங்களுக்கு இது வந்து விபிசியை பற்றி இன்னும் மோர் அண்டர்ஸ்டாண்டிங்காக இருக்குங்கிறதுக்காக, ஸோ ஐ வில் கிரியேட் தி விபிசி ஒன்ஸ் அகைன். ஸோ லெட் அஸ் கோ பேக் டு தி விபிசி. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து ஐ வில் கோ வித் திஸ். ஓகே, 1021 இந்த ஐபி ரேஞ்சை நான் எடுத்துக்கிறேன். ஓகே, ஸோ கிரியேட் விபிசி. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா விபிசி ஒன்லி. இப்போ வந்து விபிசி அண்ட் மோர், ஸோ எவ்ரி திங் பை வில் கிரியேட் டுகெதர் அட் சிங்கிள் கிளிக். பட் நம்ம வந்து we need to understand each process, so we will go one by one. So I will create with let me give a name, demo VPC. Okay, demo VPC, and cider range I will give 10.21.00/16. ஓகே, அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா இந்த டெனன்சி, ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா டிஃபால்ட்னு இருக்கும், இதில் வந்து டெடிகேட்டட்னு இருக்கும். ஓகேவா, ஸோ இதில் நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம். ஓகே, ஸோ இது வந்து ஓகே, திஸ் இஸ் டிஃபால்ட் அண்ட் கஸ்டம் விபிசி. ஸோ இதில் வந்து ரெண்டு டைப் இருக்குது. ஓகே, டிஃபால்ட் விபிசி அண்ட் டெடிகேட்டட் விபிசி. ஸோ வி வில் கோ வித் த டிஃபால்ட் விபிசி. ஓகே, அண்ட் டெடிகேட்டட் அப்படின்னா இது வந்து உங்களோட EC2 சர்வர் எல்லாம் உங்களுக்குன்னு ஒரு டெடிகேட்டட் ரேக்ஸில் வந்து உங்கள் EC2 சர்வர்ஸ்லாம் கிரியேட் ஆகும், அண்ட் இதுக்கு வந்து காஸ்ட்டும் அதிகம். ஸோ வி வில் கோ வித் டிஃபால்ட். இட் இஸ் அ ஷேர்டு EC2 சர்வர்ஸ். இதில் வந்து இதுக்கு உள்ள நீங்கள் லான்ச் பண்ணக்கூடிய உங்கள் EC2 சர்வர்லாம் ஷேர்டு மெத்தடில் இருக்கும். அதாவது ஒரே ரேக்கில் we can have multiple EC2 servers from the multiple servers customers. Okay, but everything will be isolated. Okay, so we will go with the default VPC method, and here we will choose the none. Okay, so let me create the VPC. ஓகே, ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ரெண்டு விபிசி இருக்கு. ஒன்று வந்து டிஃபால்ட் விபிசி, another one is so that is called custom VPC. Okay, so this is the demo VPC is called as custom VPC. Okay, so இப்போ பாருங்க நான் வந்து subnet okay, security group, NACL, route table. Okay, ஓகே, இந்த மூணையும் நான் வந்து செப்பரேட் டேப்ஸில் ஓப்பன் பண்ணி வச்சுக்கிறேன். ஓகே, இப்போ இதில் பாருங்கள், எனக்கு வந்து நான் இந்த டெமோ விபிசி, இந்த விபிசி ஐடியை காப்பி பண்ணி இதில் நான் ஃபில்டர் பண்ணிக்கிறேன். இதில் பார்த்தீங்கன்னா இந்த விபிசி மட்டும் தான் நான் கிரியேட் பண்ணேன். பட் பேக் எண்டில் பாருங்கள், இந்த விபிசிக்காக ஒரு செக்யூரிட்டி குரூப் கிரியேட் ஆகிருக்கு, ஒரு NACL கிரியேட் ஆகிருக்கு, ஒரு ரவுட் டேபிள் கிரியேட் ஆகிருக்கு. ஸோ வென் வி கிரியேட் a VPC இந்த பேக் எண்ட் ஆட்டோமேட்டிக்காக நமக்கு வந்து ஒரு செக்யூரிட்டி குரூப், ஒரு NACL, ஒரு ரவுட் டேபிள் பை டிஃபால்ட்டாக கிரியேட் ஆகும். ஓகேவா, ஸோ that's what here it is mentioned. So while creating the custom VPC, so it has own default security group, NACL and route table. Okay, but it does not have an internet gateway by default. We need to create. So இங்க பாத்தீங்கன்னா internet gateway ல பாத்தீங்கன்னா only one internet gateway தான் இருக்குது, that belongs to the default VPC. So we need to create it. Okay, so next one is the next component is subnet. Okay, so
சப்நெட்ல வந்து ரெண்டு டைப் ஆஃப் சப்நெட் இருக்கு. ஒன்னு வந்து பப்ளிக் சப்நெட், இன்னொன்னு பிரைவேட் சப்நெட். ஃபர்ஸ்ட் we will see about the public subnet. ஸோ இந்த டயக்ராம்ல பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும் நம்ம வந்து விபிசி ஏடபிள்யூஎஸ்க்குள்ள பார்த்தீங்கன்னா விபிசி வருது. விபிசிக்குள்ள பார்த்தீங்கன்னா அவைலபிலிட்டி ஜோன்ஸ் இருக்குது. ஸோ அதுக்குள்ள பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு சப்நெட் வருது. சப்நெட்ல பார்த்தீங்கன்னா ஒன்று பப்ளிக் சப்நெட் இருக்கு, இன்னொன்று பிரைவேட் சப்நெட் இருக்குது. ஓகே, ஸோ இப்போ வந்து பப்ளிக் சப்நெட் அப்படின்னா என்னன்னா, if a subnet traffic is routed to an internet gateway, the subnet is known as public subnet. ஓகேவா? ஸோ இப்போ இதில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இன்டர்நெட் கேட்வே இருக்குது இதில். ஓகேவா? இந்த இன்டர்நெட் கேட்வே எதோட அட்டாச்சாக இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த பப்ளிக் சப்நெட்டோட அட்டாச்சாக இருக்குது. ஸோ இன்டர்நெட் கேட்வே வந்து எந்த சப்நெட்டோட அட்டாச்சாக இருக்கோ தட் சப்நெட் இஸ் கால்ட் அஸ் பப்ளிக் சப்நெட். ஓகேவா? ஸோ இஃப் யூ வாண்ட் யுவர் இன்ஸ்டன்ஸ் இன் அ பப்ளிக் சப்நெட் டு கம்யூனிகேட் வித் த இன்டர்நெட் ஓவர் IPv4, it must have a public IPv4 address or elastic IP. ஸோ அப்படின்னா வேற ஒன்றும் இல்லை. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம வந்து ஒரு சப்நெட் கிரியேட் பண்ணியிருக்கோம், அதுக்குள்ள ஒரு EC2 சர்வர் லான்ச் பண்ணியிருக்கோம். ஓகேவா? இப்போ இந்த EC2 சர்வர் வந்து இன்டர்நெட்டோட கம்யூனிகேட் பண்ணணும் அப்படின்னு நமக்கு ரெக்யூர்மெண்ட் இருந்துச்சுன்னா இந்த EC2 சர்வர் இட் ஷுட் ஹாவ் அ பப்ளிக் ஐபி அட்ரஸ். ஓகேவா? இல்லைனா elastic IP. It should have either public IP or elastic IP that should attached with this EC2 server. ஓகேவா? And the internet gateway that should be attached with this public subnet that should be associated. ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா private subnet. ஸோ இந்த டயக்ராம்ல பார்த்தீங்கன்னா இது வந்து நம்ம கிளைண்ட் ஓவர் த இன்டர்நெட் we are connecting to the internet gateway. ஓகேவா? இந்த VPC environment. ஸோ இது வந்து இன்டர்நெட் கேட்வேல கனெக்ட் ஆகுது. இன்டர்நெட் கேட்வே வந்து எதோட கம்யூனிகேஷன் ஆகுது பார்த்தீங்கன்னா பப்ளிக் சப்நெட்டோட தான் டைரக்டாக கனெக்ட் ஆகிருக்கும். ஓகே, பிரைவேட் சப்நெட் இங்கே இருக்கு. பிரைவேட் சப்நெட் இஸ் நாட் கனெக்டட் வித் இன்டர்நெட் கேட்வே. ஓகே, ஸோ பிரைவேட் சப்நெட் வந்து இன்டர்நெட் கேட்வேயோட கனெக்ட் ஆகிருக்காது. ஓகேவா? ஒன்லி த பப்ளிக் சப்நெட் இஸ் கனெக்டட் வித் த இன்டர்நெட் கேட்வே. ஸோ இப்போ பிரைவேட் சப்நெட் அப்படின்னா என்னன்னா, இஃப் அ சப்நெட் டஸ் நாட் ஹாவ் அ ரவுட் டு த இன்டர்நெட் கேட்வே த சப்நெட் இஸ் நோன் அஸ் பிரைவேட் சப்நெட். ஓகேவா? ஸோ இந்த பப்ளிக் சப்நெட்டோட எந்த ரவுட்டு இல்லாமல் இருக்கிற இந்த ரவுட்டே இல்லை பப்ளிக் சப்நெட்டுக்குள்ள ரவுட் அந்த என்ட்ரி எதுவும் இல்லாமல் இருக்கிற சப்நெட் இஸ் கால்ட் அஸ் private subnets. So when you create a VPC, you must specify an IPv4 CADR block for the VPC. ஓகேவா? ஸோ நம்ம ஆல்ரெடி நம்ம கிரியேட் பண்ணியிருக்கோம்ல. ஸோ இந்த விபிசியில் வந்து நம்ம வந்து சைடு ரேஞ்ச் நம்ம 10.21.00/16. ஸோ இது வந்து நம்ம ஸ்பெசிஃபை பண்ணியிருக்கோம். த அலௌடு பிளாக் சைஸ் இஸ் பிட்வீன் 16 to 28. ஓகேவா? ஸோ இப்போ நார்மலாக பார்த்தீங்கன்னா ஸோ ஐபி சப்நெட் கால்குலேட்டர் ஓப்பன் பண்ணிக்கலாம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நான் ஆல்ரெடி உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன், ஐ திங்க் இந்த பார்ட் 1 or 2. ஓகேவா? இதில் பார்த்தீங்கன்னா உங்களோட சப்நெட் கால்குலேஷன். ஸோ இதில் ஐபி அந்த /16, 17, 18, 19 இந்த ரேஞ்சுக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு எவ்வளோ ஐபி கிடைக்கும் அப்படிங்கிறத நான் மென்ஷன் பண்ணியிருக்கிறேன். ஸோ இதில் என்ன சொல்லியிருக்காங்க, நீங்கள் வந்து we can able to use the range between /16 to 24 நெட் மாஸ்க். ஓகேவா? /16லேருந்து 28 வரைக்குள்ள இதுதான் நம்ம யூஸ் பண்ண முடியும். till that. Okay, till that only we can use. Okay, so and when we use, so for example in the AWS ல நம்ம இங்க போயிருக்கோம். ஓகேவா? இதுல /16 இருக்கு. /16 நம்மளுக்கு எத்தனை IP யூஸ் பண்ணிக்கலாம்? ஸோ இந்த ரேஞ்சில் இந்த the whole VPC we can utilize 65,534 IP வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். Then in the subnetting part we will divide the big network. இது வந்து ஒரு large network இருக்கு. So in the subnetting part we will divide the large network into small network. Okay va? So for that we may use /24, okay, /25, 26, 27, 28 till that we can use. Okay, so that what they mentioned. So we can use till maximum 28. ஓகே, ஸோ இப்படி நம்ம ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம வந்து இப்படி நம்ம கிரியேட் பண்ணும்போது let us create a subnet for this demo VPC. ஓகேவா? ஸோ VPC கிரியேட் பண்ணும்போது சப்நெட் வந்து ஆட்டோமேட்டிக்காக கிரியேட் ஆகாது, நம்ம தான் மேனுவலாக கிரியேட் பண்ணணும். ஸோ let us create on subnet. ஓகே, ஸோ while you create the subnet first you need to choose the VPC carefully. ஓகே, நம்ம வந்து இப்போ வந்து டெமோ விபிசிக்கு கிரியேட் பண்ண போகிறோம். ஓகே, அண்ட்
in this example, we are going to create two subnet. One is public subnet, another one is private subnet. Okay, first let me create the public subnet. Okay, okay. I will give the name as demo public subnet. Okay, and in the availability zone, I will choose AP South 1A. Okay, and in the CIDR range, okay, this is the VPC CIDR range, and for the subnet CIDR range, I will choose this one. Okay, create. Okay, இப்போ பாத்தீங்கன்னா, let me filter this. Okay, okay. இப்போ பாத்தீங்கன்னா, நான் வந்து ஸ்லாஷ் 24 இந்த ரேஞ்சில் வந்து நான் வந்து என்னோட சப்நெட் கிரியேட் பண்ணியிருக்கேன். ஸ்லாஷ் 24. அப்போ எனக்கு டோட்டலாக எவ்வளவு 254 ஐபி கிடைக்கும்னு இதில் சொல்லியிருக்கு. ஓகேவா, பட் இங்கே பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து 251 தான் நான் யூஸ் பண்ண முடியும். ஓகேவா, பிகாஸ் AWS வந்து 5 IPs வந்து ரிசர்வ் பண்ணிக்கிறோம். ஆக்சுவலி இட் ஷுட் பி 255 I think. Okay, but so maybe here they mentioned 254. Actually it should be I think 255. ஓகேவா, ஸோ AWS வந்து 5 IPs வந்து ரிசர்வ் பண்ணிக்குவாங்க. ஓகேவா, இந்த 5 IPஸ்லாம் எப்படின்னா ஃபர்ஸ்ட் 4 IP அண்ட் லாஸ்ட் 1 IP. ஓகேவா, ஸோ இந்த ஃபர்ஸ்ட் 4 ஐபியும் லாஸ்ட் 4 ஐபியும் சப்நெட்டில் வந்து அவங்க வந்து அந்த ஐபி ரேஞ்சஸ் வந்து எந்த EC2 சர்வருக்கும் எதுக்கும் அசைன் பண்ண முடியாது. ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள், ஓகே, இப்போ நம்மளோட விபிசியோட சைடர் ரேஞ்ச் வந்து 10.6.6. சாரி 10.0.0.0/16 இந்த ஐபி ரேஞ்சில் இருக்குன்னு வைங்களேன். அண்ட் சப்நெட் வந்து நம்ம கிரியேட் பண்ணுறோம் 10.0.1.0/24. ஓகே, இப்போ இந்த ஐபி ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா இதில் ஃபர்ஸ்ட் 4 இதில் 10.0.1.0 1.1 1.2 1.3 அண்ட் த லாஸ்ட் டிஜிட் 255 1.255 இந்த 5 ஐபி வந்து AWS வந்து ரிசர்வ் பண்ணி வச்சுக்குவாங்க. இது வந்து எந்த சிஸ்டமுக்கும் எந்த ரிசோர்ஸ்க்கும் அசைன் பண்ண முடியாது. ஓகே, இந்த ஃபர்ஸ்ட் ஐபி இருக்குல்ல 1.0 இது வந்து ரிசர்வ்ட் ஃபார் நெட்வொர்க் அட்ரஸ். ஓகேவா, மேபி ஐ வில் upload a new video for the concept of subnetting. So on that I will try to cover these are all the topics, the detailed IP address, subnetting, and the network address, host address, and these things. Okay, and this topic I will try to cover in detail in the upcoming video. Okay, as of now just understand. So the first 4 IP and the last 1 IP. Okay, so first 1 IP is reserved for network address, and the second one is for 1.1 reserved by AWS for the VPC router, and third one is 1.2 reserved by AWS for DNS server, 1.3 reserved for future queues, and 255 that is a broadcast address. ஓகேவா, ஸோ இப்போ இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து we can utilize only 251 IP ஒன்லி தான் நம்ம வந்து யூஸ் பண்ண முடியும் இந்த ரேஞ்சில். ஓகே, அண்ட் ஸோ இந்த as per this example, ஸோ பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நம்ம எந்தெந்த ஐபி வந்து யூஸ் பண்ணலாம் அப்படின்னா இதில் வந்து 1.3 வரைக்கும் இட் இஸ் ரிசர்வ். ஸோ we can start using from 1.4 and the last one is 255. அதுக்கு முந்தினது 254. So we can start utilize the IP address range from 10.0.1.4 to 10.0.1.254. So total usable IP address is 251. So here you can see. Okay, so we created the CIDR range, the subnet range with the /24. The total available IP address is 251. Okay, so the total usable IP is 251. Okay, so there is a small understanding between the private IP range and public IP range. So in IP address we have 5 classes, class A, B, C, D, E. Correct. So on that mostly we will use the private IP in these ranges, class A, B, C. So in class A பார்த்தீங்கன்னா the start IP the IP address start range from 10.0.0.0 and finish is 10 255 255 255. And in class B
This is the IP range 172.16.0.0 and the finish IP address is 172.31.255.255. Class C ல பாத்தீங்கன்னா 192.168.0.0 and finish address பாத்தீங்கன்னா 192.168.255.255. ஸோ மோஸ்டா நீங்க வந்து ஒரு EC2 சர்வர் லான்ச் பண்றீங்க, ஓகேவா? அதில் EC2 சர்வர் லான்ச் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து ஒரு பப்ளிக் ஐபி ஒரு ப்ரைவேட் ஐபி இருக்கும். அந்த ப்ரைவேட் ஐபி நீங்கள் நோட்டீஸ் பண்ணீங்கன்னா மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா இந்த ரேஞ்சுக்குள்ளே தான் இருக்கும். ஓகே, அதுவே இந்த பப்ளிக் ஐபி ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா இந்த கிளாஸ் வைஸில் இந்த ரேஞ்சில் இருக்கும். ஓகே, ஸோ இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க சில பேருக்கு சம் கன்ஃபியூஷன் வரலாம். ஸோ இந்த நம்பர் வைஸ் பார்த்தீங்கன்னா இந்த கிளாஸ் ஏ பப்ளிக் ஐபி ரேஞ்சு 0லேருந்து ஸ்டார்ட் ஆகுது, 126ல் முடியுது. ப்ரைவேட் ஐபி ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா 10லேருந்து ஸ்டார்ட் ஆகி இந்த 10.255ல முடியுது. மேபி சம் பிகினர்ஸ் யூ மே ஹாவ் சம் கன்ஃபியூஷன். இந்த 10மே வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரேஞ்சுக்குள்ளே தானே வருது, 0 to 126 இந்த ரேஞ்சுக்குள்ளே தானே 10மே வருது. ஸோ ஹவு இட் இஸ் டிஃப்ரென்ஷியேட் அப்படின்னு சில பேருக்கு சம் டவுட்ஸ் வரலாம். ஸோ இது எப்படின்னா இந்த ப்ரைவேட் ஐபிங்கிறது இட் இஸ் அ ரிசர்வ்டு ஒன். இந்த ஐபி ரேஞ்சில் இருந்து இதை வந்து ஒரு ரிசர்வ் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ எக்ஸாம்பிள் பண்ணிக்கோங்க, ஒரு பெரிய பாக்ஸ் இருக்குது, ஓகேவா? இந்த பெரிய பாக்ஸ் தான் இந்த 0.126. அதுக்கு உள்ள இந்த ஐபி ரேஞ்ச் இருக்குல்ல 10.0, 172.16, 192.168 இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஸ்மால் பாக்ஸ், ஓகேவா? இது வந்து ஒரு ரிசர்வ்டு, இதை மட்டும் ஒரு பேக் பண்ணிட்டாங்க. இந்த ஐபி ரேஞ்சை மட்டும் பேக் பண்ணி அந்த பெரிய பாக்ஸுக்குள்ள வச்சுட்டாங்க. ஸோ அந்த பெரிய பாக்ஸுக்குள்ள இந்த ஐபி மட்டும் பேக் பண்ணி இருக்கு. ஸோ இதை யாரும் என்ன பண்ண முடியாது, டச் பண்ண முடியாது. திஸ் இஸ் ரிசர்வ் ஒன்லி ஃபார் த பிரைவேட் ஐபி ரேஞ்ச். அதை தவிர்த்து இந்த 0 to 126ல இந்த 10 தவிர்த்துட்டு மற்ற எல்லா ரேஞ்சும் யூஸ் பண்ணிக்கலாம், ஓகேவா? அதே மாதிரி இந்த 128 to 191ல இந்த 172 தவிர்த்துட்டு மற்ற ரேஞ்சு வரலாம் பப்ளிக் ஐபி அட்ரஸ். ஸோ இந்த ஸ்பெசிஃபிக் ரேஞ்ச் மட்டும் என்னன்னா இட்ஸ் அ ரிசர்வ்ட். ஒரு பெரிய பாக்ஸுக்குள்ள உள்ள இருக்கிற ஒரு சின்ன பாக்ஸ், தட் இஸ் அ ரிசர்வ்ட் ஒன். அந்த மாதிரி அசைன் பண்ணிக்கோங்க, ஓகேவா? ஸோ நோ நீட் டு கெட் எனி கன்ஃபியூஷன். ஓகே, and the next component is called internet gateway. So before that, so we will complete the private subnet part as well. So we created only the public subnet, correct? Now we need to create one more subnet called private subnet. Okay, so demo VPC, demo private subnet. Okay, so private subnet க்கு நான் இந்த ரேஞ்ச் வந்து நான் சூஸ் பண்ணிக்கிறேன். ஓகே, okay. So now as per this diagram we created one public till now we created on VPC, we created on public subnet, we created on private subnet, okay va? So next one is internet gateway. So internet gateway in the diagram la pathina, so we completed this VPC creation, then subnet creation, private and public subnet, okay va? The next one is internet gateway in the part, okay va? So internet gateway is a virtual router that connects a VPC to the internet. அதாவது நம்ம VPC வந்து இன்டர்நெட்டோட ஓவர் த இன்டர்நெட் வந்து நம்ம கனெக்ட் பண்ணணும் அப்படின்னா இன்டர்நெட் கேட்வே இஸ் மஸ்ட், ஓகேவா? வித்தவுட் இன்டர்நெட் கேட்வே நம்ம VPC வந்து இன்டர்நெட்டோட கனெக்ட் ஆக கம்யூனிகேட் பண்ண முடியாது. Okay, so the default VPC already attached with an internet gateway. So நம்ம ஏற்கனவே நம்ம பார்த்துட்டோம். If you create a new VPC, then you must attach the internet gateway in order to access the internet. So இப்போ நம்ம வந்து demo VPC create பண்ணியிருக்கோம், அதுக்கு வந்து நம்ம internet gateway என்ன பண்ணல, create பண்ணல, attach பண்ணல. So we have to do that. Okay, so ensure that your subnet's route table points to internet gateway. It supports both IPv4 and IPv6. Okay va? So let us create the internet gateway for the demo VPC. ஓகேவா? ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இன்னும் இந்த விபிசியில் நமக்கு எந்த இன்டர்நெட் கேட்வே இல்லை. லெட் அஸ் கிரியேட் ஒன் இன்டர்நெட் கேட்வே ஃபார் த
demo VPC. Okay, so create internet gateway. Okay, something. Okay, yeah, so we created the internet gateway. Now we need to attach this. Okay, so attach to VPC. Okay, இதில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு demo VPC இருக்கு. So we attached. Okay, now we can see for the demo VPC this internet gateway is attached. The status is okay. So as per this, if you create a new VPC, then you must attach the internet gateway in order to access the internet. So நம்ம வந்து VPC create பண்ணிட்டோம், அதுக்கு ஒரு internet gateway create பண்ணிட்டோம், அதை இந்த VPC ஓட என்ன பண்ணிட்டோம், அட்டாச்சும் பண்ணிட்டோம். So இந்த internet gatewayங்கிறது it supports both IPv4 and IPv6. Okay. Next part என்னன்னா route table. ஓகேவா, ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து விபிசி கம்ப்ளீட் பண்ணிட்டோம், இன்டர்நெட் கேட்வே கம்ப்ளீட் பண்ணிட்டோம், பப்ளிக் சப்நெட் ப்ரைவேட் சப்நெட் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். த நெக்ஸ்ட் பார்ட் இஸ் பார்த்தீங்கன்னா அந்த ரவுட் டேபிள், இந்த பார்ட். ஓகேவா, ஸோ இப்போ நம்ம வந்து 2 சப்நெட் வச்சுருக்கிறோம். அதுக்கு ஸோ வி நீட் டு கிரியேட் 2 செப்பரேட் ரவுட் டேபிள் ஃபார் ஈச் சப்நெட்ஸ், பப்ளிக் சப்நெட் அண்ட் ப்ரைவேட் சப்நெட். ஓகேவா, ஸோ ரவுட்டர்னா என்ன, ரவுட் டேபிள்னா என்ன? ஸோ இட்ஸ் அ சென்ட்ரல் ரவுட்டிங் ஃபங்க்ஷன். It connects the different availability zones together and connects the VPC to the internet gateway. ஒரு விபிசிக்குள்ள மல்டிபிள் அவைலபிலிட்டி ஜோன் இருக்கலாம், அப்படிதானே? ஸோ எத்தனை அவைலபிலிட்டி ஜோன் இருந்தாலும் அது எல்லாத்தையுமே இட் கனெக்ட்ஸ் டுகெதர் அண்ட் இட் இஸ் கனெக்டிங் த விபிசி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டு த இன்டர்நெட். தட் இஸ் பர்பஸ் ஆஃப் த ரவுட் டேபிள். ஓகேவா, அண்ட் யூ கேன் ஹாவ் அப் டு 200 ரவுட் டேபிள்ஸ் பர் விபிசி. ஓகேவா, இப்போ நம்ம இந்த விபிசி கிரியேட் பண்ணியிருக்கோம்ல, டெமோ விபிசி, இந்த விபிசிக்கு அண்டரில் வி கேன் ஹேவ் மேக்ஸிமம் 200 ரவுட் டேபிள்ஸ். ஓகேவா, உங்களுக்கு 200க்கு மேலே ரவுட் டேபிள்ஸ் வேணும்னா வி நீட் டு ரைஸ் த சப்போர்ட் டிக்கெட் வித் ஏடபிள்யூஎஸ் டு இன்க்ரீஸ் த குவாட்டா லிமிட். ஓகேவா, ஸோ எனக்கு இன்னும் இன்க்ரீஸ் பண்ணி தாங்கன்னு நீங்கள் ஒரு டிக்கெட் ரைஸ் பண்ணி அதுக்கு தேவையான ஒரு ரீசன், என்ன வேல்யூபிளான ரீசன் கொடுக்கணும். ஸோ கொடுத்து இந்த சப்போர்ட் டிக்கெட் ரைஸ் பண்ணிங்கன்னா தே வில் அப்ரூவ் தட். ஓகே, and you can have up to 50 route entries per route table. ஸோ நம்ம வந்து இப்போ ரவுட் டேபிள் இருக்கு இதில், அப்படிதானே? ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இதில் வந்து இந்த ரவுட் என்ட்ரிஸ் இருக்கா, இப்போ வந்து 2 என்ட்ரிஸ் தான் இருக்கு. சேம் லைக் we can have 50 route entries per route table. ஓகேவா, ஸோ இப்போ வந்து நம்ம பார்த்தீங்கன்னா இந்த விபிசிக்கு, ஓகே, ஸோ இந்த விபிசிக்குன்னு ரவுட் டேபிள் வந்து let us see. ஓகே, ஸோ இதில் பார்த்தீங்கன்னா 1 செகண்ட். ஸோ டெமோ விபிசி, ஸோ இதுக்கு வந்து பை டிஃபால்ட்டாக நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன். ஓகே, ஸோ வென் யூ கிரியேட் விபிசி, பை டிஃபால்ட் நமக்கு வந்து ஒரு ரவுட் டேபிள் வந்து கிரியேட் ஆகும், ஒரு செக்யூரிட்டி குரூப் வந்து கிரியேட் ஆகும், அப்புறம் ஒரு NACL வந்து கிரியேட் ஆகும். ஓகே, இப்போ நமக்கு வந்து 2 சப்நெட் இருக்கு, அப்படிதானே? 2 சப்நெட் வேணும். இது வந்து டிஃபால்ட்டாக கிரியேட் ஆகிருக்கிறது. ஓகே, இதெல்லாம் டிஃபால்ட்டாக when we create the VPC ரவுட் டேபிள், ஒரு செக்யூரிட்டி குரூப், ஒரு NACL கிரியேட் ஆகிருக்கு. இப்போ நம்ம எக்ஸாம்பிளில் நமக்கு வந்து 2 ரவுட் டேபிள் தேவை. ஒன்று வந்து பப்ளிக் ரவுட் டேபிள், இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா ப்ரைவேட் ரவுட் டேபிள். ஓகேவா, இப்போ இந்த பப்ளிக் ரவுட் டேபிளாக நம்ம எதை அசைன் பண்ணிக்கலாம்னா இந்த டிஃபால்ட்டாக கிரியேட் ஆகிருக்குல்ல, இதை வந்து நம்ம வந்து என்ன அசீம் பண்ணிக்கலாம், we can assume it as default, the public route table assign பண்ணிக்கலாம். For the private one we need to create. Okay, and same like, so we need a 2 security group. We will create 2 security group. Okay, one is for public subnet குள்ள security group, இன்னொன்று வந்து private குள்ளது. ஓகேவா, ஸோ இந்த டிஃபால்ட்டாக இருக்கிறத வந்து நம்ம என்ன பண்ணிக்கலாம், பப்ளிக் செக்யூரிட்டி குரூப்பாக நம்ம
assume பண்ணிக்கலாம். And privateக்கு வந்து நம்ம we need to create. Okay, NaCl we will keep as it is. ஓகேவா? ஓகே. ஸோ இப்போ வந்து நம்ம வந்து இந்த ரெண்டு ரவுட் டேபிள் வந்து நம்ம கிரியேட் பண்ணணும். ஓகே, ஸோ பப்ளிக் ரவுட் டேபிள் ஸோ ஆல்ரெடி இருக்குது. ஏன்னா நம்ம வந்து டிஃபால்ட்டாக கிரியேட் ஆகிருக்கிறத நம்ம வந்து பப்ளிக் ரவுட் டேபிளாக நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஐ வில் நேம் இட் அஸ் பப்ளிக் ரவுட் டேபிள் டெமோ. ஓகே, இப்போ வந்து ப்ரைவேட் ரவுட் டேபிள் மட்டும் நம்ம கிரியேட் பண்ணணும். ஸோ லெட் அஸ் கிரியேட் ஒன் ரவுட் டேபிள் டெமோ private route table. Okay, VPC demo VPC. Okay, that's all. ஸோ இப்போ இந்த விபிசியில் பார்த்தீங்கன்னா நமக்கு ரெண்டு ரவுட் டேபிள் வந்து கிரியேட் பண்ணிட்டோம். ஓகே, ஒன் இஸ் பப்ளிக் ரவுட் டேபிள் அண்ட் ப்ரைவேட் ரவுட் டேபிள். இப்போ சேம் லைக் we need to create security group as well. Okay, so for the security group explanation, yeah, in the upcoming slide I will explain, but yeah, anyway we will create it right now. So நமக்கு வந்து ஏற்கனவே by default ஒரு security group create ஆயிருக்குன்னு சொல்லியிருந்தேன். So this is default security group. Okay, this one. Yeah, okay. ஸோ இந்த விபிசியில் பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு நம்மளுக்கு ஒரு செக்யூரிட்டி குரூப் தான் இருக்குது, தட் இஸ் பப்ளிக் செக்யூரிட்டி குரூப். ஓகே, தி டிஃபால்ட் ஒன் வி அசியூம் இட் அஸ் பப்ளிக். Now we need to have one more security group, that is a private one. Okay, VPC வந்து நம்ம டெமோ VPC சூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போதைக்கு நான் வந்து எந்த இன்பவுண்ட் ரூலும் ஆட் பண்ணலை, தட் ஐ வில் எக்ஸ்பிளைன் அண்ட் ஆட் இட் லேட்டர் ஆஃப்டர் மை எக்ஸ்பிளனேஷன். ஓகே, ஸோ இப்போதைக்கு வந்து நம்ம வந்து ஜஸ்ட் சிம்பிளாக நம்ம ஒரு சப்நெட் மட்டும் கிரியேட் பண்ண செக்யூரிட்டி குரூப் மட்டும் கிரியேட் பண்ணிக்கலாம். ஓகே, ஓகே. இப்போ இந்த விபிசிக்குள்ள பார்த்தீங்கன்னா டெமோ விபிசிக்குள்ள எனக்கு ரெண்டு செக்யூரிட்டி குரூப் இருக்கு. ஓகே, ஸோ வி கம்ப்ளீட்டட் தீஸ் திங்ஸ். Okay, yeah, now back to the explanation. Okay, so till now, okay, route table, I hope it's clear for you. Okay, the next one is security group. So just now we created. Okay, so in a virtual security group அப்படினா என்னன்னா, it is a virtual firewall. It will be act as a firewall. Okay, in ENI level. Okay, so ஒரு EC2க்கு மேக்ஸிமம் 5 செக்யூரிட்டி குரூப் வந்து நம்ம அட்டாச் பண்ணிக்கலாம் மேக்ஸிமம். ஸோ செக்யூரிட்டி குரூப் வந்து மோஸ்ட்லி நம்ம கிரியேட் பண்ணி என்ன பண்ணுவோம், EC2 சர்வரில் அட்டாச் பண்ணுவோம், அப்படி தானே. ஸோ ஒரு EC2 சர்வருக்கு மேக்ஸிமம் நம்ம எத்தனை செக்யூரிட்டி குரூப் அட்டாச் பண்ணிக்கலாம் அப்படின்னா 5 செக்யூரிட்டி குரூப்ஸ் வந்து அட்டாச் பண்ணிக்கலாம். ஓகேவா, அண்ட் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட், ஓகேவா, ஸோ இது வந்து இன்டர்வியூவில் கூட உங்களுக்கு கேட்கப்படலாம். ஓகேவா, செக்யூரிட்டி குரூப் வந்து இட் இஸ் அ ஸ்டேட்ஃபுல். ஓகேவா, ஸோ இந்த செக்யூரிட்டி குரூப்பில் வந்து நம்ம வந்து ரூல்ஸ் ஆட் பண்ணுறோம், அப்படி தானே. அந்த ரூல்ஸில் வந்து என்னென்னா வி கேன் ஆட் ஒன்லி த அலோ ரூல்ஸ். எந்தெந்த போர்ட் வந்து நம்ம வந்து அலோவ் பண்ணலாம், எந்தெந்த ப்ரோட்டோகால்ஸ் வந்து நம்ம அலோவ் பண்ணலாம் அப்படிங்கிற மட்டும்தான் நம்ம டிஃபைன் பண்ண முடியும். டினை ரூல் வந்து நம்ம வந்து டிஃபைன் பண்ண முடியாது. ஓகேவா, ஸோ இன் செக்யூரிட்டி குரூப் வி ஹாவ் ஆப்ஷன் ஒன்லி அலோ ரூல். ஓகேவா, டினை ரூல் வந்து செக்யூரிட்டி குரூப்பில் இல்லை. Okay, so that's the reason the security group is called as stateful. Okay, also why it is called stateful, return traffic of allowed inbound traffic is allowed. Okay, for example இப்போ வந்து நம்ம வந்து only allow rule மட்டும் தானே ஆட் பண்றோம். For example port 80. ஓகேவா, port 80 வந்து நான் inbound rulesல வந்து நான் ஆட் பண்றேன். ஓகேவா, அவுட்பவுண்ட் ரூல்ஸ்லையும் பார்த்தீங்கன்னா நான் இன்பவுண்ட் ரூல்ஸில் எந்த ரூல் ஆட் பண்ணுறனோ ஆட்டோமேட்டிக்காக தட் இஸ் அலௌட் இன் அவுட்பவுண்ட் ரூல்ஸ். ஓகேவா, ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் போர்ட் 80 இருக்கு, போர்ட் 443 இருக்கு, போர்ட் 22 இருக்கு, மீன்ஸ் HTTP, HTTPS, SSH போர்ட். இந்த போர்ட்டெல்லாம் நம்ம வந்து ஆட் ரூலில் அலோவ் பண்ணுறோம், அப்படி தானே.
அதே மாதிரி சேம் ரூல் வந்து அவுட்பவுண்ட்ல நம்ம போயிட்டு மேனுவலா அலோவ் பண்ணணும்னு அவசியம் இல்லை. வாட் எவர் த ரூல் தட் இஸ் அலௌட் இன் த இன்பவுண்ட் ரூல்ஸ், ஓகே, ஆடட் இன் த இன்பவுண்ட் ரூல்ஸ், ஆட்டோமேட்டிக்லி தட் இஸ் அப்ளைட் டு த அவுட்பவுண்ட் ரூல்ஸ் as well. ஓகேவா? ஸோ தட் இஸ் கால்ட் ஸ்டேட்ஃபுல். இப்போ வந்து லெட் மீ கோ இன்சைட் த பப்ளிக் சப்நெட். ஓகேவா? இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து ஆல் டிராஃபிக் இதாக இருக்குது. ஓகே, எடிட் இன்பவுண்டரில் போயிட்டு நான் இதை delete பண்ணிடுறேன். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஐ எம் கோயிங் டு ஆட் அ ரூல். ஓகே, இப்போ ஆட் அ ரூல் பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து நான் வந்து SSH போர்ட் வந்து நான் ஆட் பண்ணுறேன். அண்டு அப்புறம் HTTP போர்ட் வந்து நான் ஆட் பண்ணுறேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா HTTPS போர்ட் வந்து நான் ஆட் பண்ணுறேன். இதெல்லாம் வந்து என்னென்னா இன்பவுண்ட் ரூல்ஸில் நான் ஆட் பண்ணுறேன். ஓகேவா? ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் ஃபார் த டெமோ பர்பஸ் ஐ எம் கிவிங் 0.0.0.0. ஓகே ஓகே, இப்போ வந்து இன்பவுண்ட் ரூல்ஸில் பார்த்தீங்கன்னா நான் இது எல்லாமே ஆட் பண்ணிட்டேன். ஓகே, ஸோ இது வந்து பப்ளிக் சப்நெட். ஓகேவா? இது வந்து இன்பவுண்ட் ரூல்ஸில் இப்போ வந்து இது எல்லாமே இருக்குது. ஓகே, ஸோ இப்போ பாருங்கள், சேவ் த ரூல்ஸ் கொடுக்குறேன். அவுட்பவுண்ட் ரூல்ஸில் பார்த்தீங்கன்னா பை டிஃபால்ட் ஆல் டிராஃபிக் இஸ் அலௌட். இது வந்து நம்ம வந்து ஸ்பெசிஃபிக்காக வந்து எனக்கு இந்த போர்ட் வந்து நான் அலோவ் பண்ணணும்னு அவசியம் இல்லை. மேனுவலாக போயிட்டு இன்பவுண்ட் டிராஃபிக்கில் நம்ம எந்தெந்த ரூல்ஸ்லாம் கொடுக்குறோமோ ஆட்டோமேட்டிக்லி தட் இஸ் அலௌட் இன் த அவுட்பவுண்ட் டிராஃபிக் as well. ஓகேங்களா? ஸோ தட் இஸ் கால்ட் அஸ் ஸ்டேட்ஃபுல். ரிட்டன் டிராஃபிக் ஆஃப் அலௌட் இன்பவுண்ட் டிராஃபிக் இஸ் அலௌட் ஈவன் இஃப் there is no rules to allow it. ஓகேவா? நெக்ஸ்ட் ஒன் இஸ் பார்த்தீங்கன்னா NACL. ஸோ நெட்வொர்க் ஆக்சஸ் கண்ட்ரோல் லிஸ்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? ஸோ NACL வந்து உங்களுக்கு எங்கே இருக்கும்? செக்யூரிட்டி குரூப்புங்கிறது உங்களுக்கு எங்கே இருக்கும்னா இந்த EC2 லெவலில் தான் இருக்கும். ஓகே, ஒரு EC2 சர்வருக்கு நீங்கள் அட்டாச் பண்ணக்கூடிய அந்த பர்டிகுலர் EC2 சர்வருக்கு தான் இது வந்து ஃபயர்வாலாக ஆக்ட் பண்ணும். ஓகே, நாட் அதர் EC2 சர்வர். ஓகே, பட் இந்த NACLனு பார்த்தீங்கன்னா இது வந்து இட் வில் பி அப்ளிகபிள் த சப்நெட் லெவல். ஒரு சப்நெட்டுக்குள்ளே நீங்கள் 10 சர்வர் லான்ச் பண்ணீங்கன்னா 10 சர்வருக்கும் இது அப்ளிகபிள் ஆகும். ஓகேவா? ஸோ NACL is an optional layer of security for your VPC that act as a firewall for controlling traffic in and out for one or more subnets. ஓகேவா? ஸோ your VPC automatically comes with an modifiable default network. ஸோ நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம். ஸோ நான் VPC கிரியேட் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து டிஃபால்ட்டாக ஒரு NACL இது வந்து கிரியேட் ஆகிட்டு. ஓகேவா? ஸோ திஸ் இஸ் கால்ட் டெமோ NACL. நம்ம வந்து மேனுவலாக கிரியேட் பண்ண அவசியம் இல்லை. இஃப் மேனுவலாக நம்ம கிரியேட் பண்ணணும்னா என்ன பண்ணலாம்? கிரியேட் பண்ணலாம். ஓகேவா? இது வந்து பை டிஃபால்ட்டாக அந்த VPC கிரியேஷனோட கிரியேட் ஆகிருக்கிற NACL. ஓகே, ஸோ பை டிஃபால்ட் இட் அலோவ்ஸ் ஆல் இன்பவுண்ட் அண்ட் அவுட்பவுண்ட் IPv4 டிராஃபிக் அண்ட் இஃப் அப்ளிகபிள் IPv6. ஓகே, இங்கே பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம இந்த VPC கிரியேட் பண்ணும்போது இந்த NACL இந்த டிஃபால்ட் NACL கிரியேட் ஆகிருக்கு. இதில் பார்த்தீங்கன்னா இன்பவுண்ட் ரூலில் பை டிஃபால்ட்டாக வந்து எல்லாமே அலோவ் ஆகிருக்கும். ஓகேவா? ஸோ பை டிஃபால்ட்டாக எவ்ரி திங் இஸ் அலோட். ஓகே, you can create a custom network ACL and associate with the subnet. Okay, by default each custom NACL denies all inbound and outbound traffic until you add the rule. Okay, I will show a demo for this. Okay, ஸோ இப்போ இது வந்து நம்மளுக்கு வந்து கஸ்டம் அதாவது டிஃபால்ட் NACL. நான் வந்து இப்போ ஒரு NACL கிரியேட் பண்ணுறேன். ஓகேவா? ஓகே, ஸோ டெஸ்ட் NACL. ஓகே, ஸோ VPC வந்து டெமோ VPC சூஸ் பண்ணிக்கிறேன். கிரியேட் NACL. இப்போ இந்த NACLக்கும் இந்த NACLக்கும் டிஃப்ரென்ஸை பாருங்கள். இதில் வந்து இன்பவுண்ட் ரூல்ஸ் வந்து பாருங்கள் பை டிஃபால்ட் எவ்ரி திங் இஸ் டினை. இன்பவுண்டு அவுட்பவுண்டு ரெண்டுமே டினை. இந்த இது வந்து டிஃபால்ட் NACL பாருங்கள் இட் இஸ் அலோட். ஓகேவா? ஸோ இந்த ரூல் வந்து எப்படி செக் பண்ணோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து எந்த ரூல் வந்து மேட்ச் ஆகுதோ தட் வில் பி அப்ளிகபிள். ஃபஸ்ட்டு எது மேட்ச் ஆச்சுன்னா தென் நெக்ஸ்ட் ரூல் இது செக் பண்ணாது. ஃபஸ்ட்டே எனக்கு இந்த ரூல் வந்து அலோ ஓகே இது மேட்சஸ் ஆகிட்டுனா இட் வில் நாட் கோ அண்ட் செக் த நெக்ஸ்ட் செகண்ட் ரூல். ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டே எனக்கு வந்து என்ன ஆயிடுச்சு, அலோ ரூல் வந்து மேட்ச் ஆயிடுச்சு. ஸோ இட் வில் நாட் செக் த டினை ரூல். ஓகே, ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் ரூலே என்ன இருக்குது, டினை தான் இருக்குது. ஸோ அப்போ இது வந்து எதுவுமே அலோவ் பண்ணாது. இப்போ நமக்கு அலோவ் பண்ணணும் அப்படின்னா நம்ம வந்து என்ன பண்ணணும், நம்ம வந்து ரூல் கிரியேட் பண்ணணும். ஸோ ரூல் நம்பர் தட் வில் எக்ஸ்பிளைன் லேட்டர். ஓகே,
ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஈச் சப்நெட் இன் யுவர் விபிசி மஸ்ட் பி அசோசியேட் வித் த நெட்வொர்க் ஏசிஎல். ஒவ்வொரு சப்நெட்டும் கண்டிப்பாக என்ஏசிஎலோட அசோசியேட்டடாக இருக்கணும். If you don't explicitly associate a subnet with the NACL, the subnet is automatically associated with the default NACL. ஓகேவா? அண்ட் யூ கேன் அசோசியேட் NACL with multiple subnets. ஓகேவா? ஸோ உங்களுக்கு வந்து எத்தனை சப்நெட்னாலும் நீங்கள் வந்து என்ன பண்ணிக்கலாம், NACL கூட அட்டாச் பண்ணிக்கலாம். ஓகே, however a subnet can be associated with only one ACL at a time. Okay, when you associate a NACL with a subnet, the previous association is removed. ஓகே, ஸோ உங்களுக்கு 5 சப்நெட் இருக்குன்னா 5 சப்நெட்டும் நீங்கள் NACL அட்டாச் பண்ணலாம். மல்டிபிள் சப்நெட் கேன் பி அசோசியேட் வித் சிங்கிள் NACL. பட் ஒரு சப்நெட் இருக்கிறது 2 NACLோட இருக்க முடியாது. ஏதாவது ஒரு NACLோட தான் அட் த டைம் இருக்க முடியும். ஓகேவா? So a NACL contains a numbered list of rules that we evaluate in order, starting with the lowest numbered rule. ஓகேவா? ஸோ இதில் பார்த்தீங்கன்னா the highest number that you can use for a rule is 32,766. ஓகேவா? இதில் வந்து இந்த பார்த்தீங்கன்னா ரூல் நம்பர் இருக்கா, இதில் நம்ம ஆட் பண்ண போகிறோம். இந்த ரூல் நம்பர் வந்து யூ கேன் ஸோ மென்ஷன். ஓகே, ஃப்ரம் மோஸ்ட்லி வி வில் மென்ஷன் இன் மல்டிப்ளைஸ் ஆஃப் 100. ஓகேவா? ஸோ 100 தென் ஆட் அ ரூல். இதில் வந்து பார்த்தீங்கன்னா மேபி ஃபியூ பீப்புள்ஸ் ஆட் 100 and 110 120 like that, or few people they will add 200 300 like this order. ஓகேவா? ஸோ ஏன்னா இன்கேஸ் ஏதாவது அலோ ஆர் டினை ரூல் நம்மளுக்கு இன் பிட்வீன் இந்த நம்பருக்குள்ள நம்ம ஆட் பண்ணணும் அப்படின்னா நம்ம வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஏன்னா NACL வந்து உங்களுக்கு வந்து இது எந்த இந்த நம்பர் வைஸ் ஆர்டர் வைஸ் தான் இது வந்து என்ன பண்ணும், எவாலுவேட் பண்ணும். ஓகேவா? ஸோ it functions at the subnet level. Okay, NACL are stateless. Outbound traffic for allowed inbound traffic must be explicitly allowed to. ஓகேவா? ஸோ இப்போ நான் இன்பவுண்ட் ரூல்ஸில் ஒரு ரூல் ஆட் பண்ணுறேன்னா அந்த சேம் போர்ட் வந்து நான் அவுட்பவுண்ட்லேயும் நான் என்ன பண்ணணும், அலோவ் பண்ணணும். ஓகே, யூ கேன் ஹாவ் போத் பர்மிட் அண்ட் டினை ரூல்ஸ் இன் NACL. ஓகே, ஸோ NACL வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து அலோவும் இருக்குது, டினையும் இருக்குது. பட் செக்யூரிட்டி ரூல் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒன்லி வி ஹாவ் அலோ. ஓகேவா? ஸோ the next thing is, okay, as of now understand NACL. Okay, it has allow and deny both the things. So inbound rule நம்ம ஒரு port allow பண்ணோம் அப்படின்னா outbound ruleயும் we should allow the same. ஓகேவா? so otherwise it won't work. But in security group that is not required. Inbound rulesல ஒரு rule add பண்ணோம்னா same thing automatically apply to outbound rules. But in NACL inbound ruleல ஒரு நம்ம ஒரு port add பண்றோம் அப்படின்னா outbound ruleயும் அதை நம்ம வந்து ஆட் பண்ணணும், அப்பதான் அது ஒர்க் ஆகும். ஓகேவா? ஸோ தட்ஸ் ஆல் அபவுட் NACL. நெக்ஸ்ட் ஒன் இஸ் NAT gateway, our today's topic. Okay, today we will see the practical demo with the NAT gateway only. ஓகேவா? ஸோ we will have one we will launch one EC2 server in the public subnet. Also we will launch one EC2 server in the private subnet, and then we will connect the private EC2 from the public EC2. Then we will test the internet connectivity. ஓகேவா? ஸோ NAT கேட்வேனா ஃபர்ஸ்ட் என்னன்னு பார்த்துருவோம். ஸோ NAT கேட்வே யூ கேன் யூஸ் அ நெட்வொர்க் அட்ரஸ் ட்ரான்ஸ்லேஷன். ஓகே, இதோட ஃபுல் ஃபார்ம் NAT. ஓகே, ஸோ NAT கேட்வே டு எனபிள் இன்ஸ்டன்ஸ் இன் அ ப்ரைவேட் சப்நெட் டு கனெக்ட் டு த இன்டர்நெட். ப்ரைவேட் சப்நெட்டில் இருக்கிற ஒரு EC2 சர்வர் இன்டர்நெட்டோட கனெக்ட் ஆகிறதுக்கு நம்ம வந்து NAT கேட்வே யூஸ் பண்ணுவோம் சிம்பிளாக. ஓகேவா? பட் ப்ரிவெண்ட் த இன்டர்நெட் ஃப்ரம் இனிஷியேட்டிங் எ கனெக்ஷன் வித் தோஸ் இன்ஸ்டன்ஸ். அதாவது இனிஷியேஷன், அதாவது அந்த இன்டர்நெட் கனெக்டிவிட்டி அந்த இனிஷியல் பாயிண்ட் வந்து இங்கே இருந்து தான் வெளியே போகும். வெளியே இருந்து டைரெக்டாக யாரும் என்ன பண்ண முடியாது, இனிஷியேட் பண்ண முடியாது. ஓகேவா? அண்ட் யூ ஆர் சார்ஜ் ஃபார் கிரியேட்டிங் அண்ட் யூசிங் NAT கேட்வே இன் யுவர் அக்கௌண்ட். ஓகே, பட் எனிவே நீங்கள் வந்து ப்ராக்டிஸ் பண்ணலாம், பண்ணி பார்க்கணும். அப்போ தான் உங்களுக்கு ரியலாக உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். சார்ஜஸ் வந்து ரொம்ப ஹையாலாம் வராது, ஒரு மினிமல் சார்ஜஸ் தான் வரும். உங்களுக்கு ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு நீங்கள் டெலீட் பண்ண போகிறீங்க, ஸோ மினிமல் சார்ஜஸ் தான் வரும். பட் இன் கம்பெனி லெவல் when we are using NAT gateway, the charges will be applicable monthly basis. Okay, and NAT gateway hourly usage and data processing rates apply. Amazon EC2 charges for data transfer also apply. Okay, because we are using NAT gateway, so whatever the resources that we have in the
private subnet, right? ஸோ அந்த டைமில் வந்து உங்களுக்கு வந்து டேட்டா ட்ரான்ஸ்ஃபர் அந்த பேண்ட்வித்துக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு வந்து சார்ஜஸ் வந்து அப்ளை ஆகும். திஸ் இஸ் a simple diagram representation for the இன்டர்நெட் கேட்வே versus NAT கேட்வே. ஓகேவா, இதில் பார்த்தீங்கன்னா இன்டர்நெட் கேட்வே வந்து உங்களுக்கு விபிசியோட இந்த இதில் டாப்பில் இருக்கும், உங்களுக்கு இன்டர்நெட்டோட கனெக்ட் பண்ணுறதுக்கு இருக்கும். அண்ட் இட் டைரக்ட்லி கனெக்டிங் டு யுவர் பப்ளிக் சப்நெட் இன்டர்நெட் கேட்வேங்கிறது. பட் NAT கேட்வே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எங்கே இருக்கும்னா இந்த பப்ளிக் சப்நெட்டுக்கு உள்ள NAT கேட்வே இருக்கும். அண்ட் திஸ் கனெக்ட் டு தி பிரைவேட் சப்நெட். Okay, internet gateway directly connecting to NAT gateway, and NAT gateway is connecting to the private subnet. Okay, but inga pathina internet gateway it's connect only the public subnet, not with the private subnet. Okay, to create a NAT gateway you must specify the public subnet. Okay va, in which the NAT gateway should be reside. Okay, first வந்து நம்ம public subnet create பண்ணணும். So we already created the public subnet. Okay va, and you must also specify an elastic IP address to associate with the NAT gateway when you create it. So நம்ம வந்து ஒரு NAT gateway create பண்றோம்னா we should have a elastic IP. Same thing when we so after you practice it, நம்ம வந்து என்ன பண்ணணும்னா when we delete the NAT gateway we should go and delete the elastic IP manually. Otherwise elastic IP unused இருந்துச்சுன்னா உங்களுக்கு hourly basis வந்து charges ஆயிட்டு இருக்கும். So after the demo session please go and delete the elastic IP. Okay, I will show you that. Okay, and no need to assign a public IP address to your private instance. So by default private EC2 instance க்கு நம்ம வந்து public IP assign பண்ண மாட்டோம். Okay, so after you have a created NAT gateway you must update the route table associated with the one or more your private subnet to point internet bound traffic to the NAT gateway. So this is a simple representation of diagram like we will have. So this is what we are going to implement now. Okay va, so now we have the VPC kulla we will have. So in the same availability zone we created one public subnet and private subnet. So இதில் வந்து நம்ம வந்து each subnetல ஒவ்வொரு EC2 server launch பண்ணுவோம். ஓகேவா, and we will in the route table we will update the rules accordingly. ஓகேவா, so I will show everything during the demo. Okay, this enables instance in your private subnet to communicate with the internet. Deleting an NAT gateway dissociates the elastic IP but it does not release the IP address from your account. So when we delete the NAT gateway the elastic IP associated இருக்கிறது dissociate ஆகும், but it won't delete the elastic IP. We have to go and delete it manually. Okay, so finally we will see one overall comparison like a security group versus NACL. Mostly உங்களுக்கு இன்டர்வியூல கேட்கப்படக்கூடிய question. So security group வந்து it is worked as a instance level EC2 level. NACL ங்கிறது it works at the subnet level. And security groupல we only have allow rules, no deny rules, but in NACL we support allow and deny rules. And security groupங்கிறது it is a stateful and it is வந்து NACL பார்த்தீங்கன்னா it is a stateless. ஸோ இதில் வந்து ரிட்டர்ன் டிராஃபிக் வந்து ஆட்டோமேட்டிக்காக இருக்கும். ஓகேவா, ஸோ மேபி ப்ரீவியஸாக நான் எக்ஸ்பிளைன் பண்ணும்போது உங்களுக்கு மேபி கொஞ்சம் கன்ஃபியூஷன் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். பட் ஹியர் வி கேன் மேக் இட் கிளியர். ஸோ ஸ்டேட்ஃபுல் அப்படின்னா ரிட்டர்ன் டிராஃபிக் இஸ் ஆட்டோமேட்டிக். ஓகேவா, செக்யூரிட்டி குரூப்பில் வந்து ரிட்டர்ன் டிராஃபிக் வந்து ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு எனபிள் ஆயிரும். பட் ஸ்டேட்லெஸ் எது வந்து NACL வந்து ஸ்டேட்லெஸ். ரிட்டர்ன் டிராஃபிக் ஆல்சோ மஸ்ட் பி அலவுட் மேனுவலி. ஓகேவா, அண்ட் செக்யூரிட்டி குரூப்புங்கிறது இட் அப்ளைஸ் டு ஒன்லி தட் பர்டிகுலர் இன்ஸ்டன்ஸ். ஓகேவா, எந்த இன்ஸ்டன்ஸோட நம்ம செக்யூரிட்டி குரூப் அட்டாச் பண்ணுறோமோ தட் பர்டிகுலர் இன்ஸ்டன்ஸ்க்கு தான் இந்த ரூல்ஸ் எல்லாம் அப்ளை ஆகும். இது வந்து அப்ளைஸ் டு ஆல் இன்ஸ்டன்ஸ் இந்த சப்நெட். ஒரு சப்நெட்டுக்குள்ளே எத்தனை 50 இன்ஸ்டன்ஸ் இருந்தாலும் 50 இன்ஸ்டன்ஸ்க்கு இது வந்து அப்ளிகபிள் ஆகும். ஸோ எக்ஸாம்பிள் தான் கொடுத்துருக்கோம். நம்ம வந்து HTTP ரூல் அலோவ் பண்ணுறோம். ஸோ செக்யூரிட்டி குரூப்பில் ஆட்டோமேட்டிக்காக HTTP ரூல் வந்து என்ன பண்ணும், ரெஸ்பான்ஸ் கிடைக்கும். ஏன்னா அவுட்பவுண்ட் ரூல்ஸில் ஆட்டோமேட்டிக்காக இது வந்து எனபிள் ஆயிரும். ஓகே, நம்ம வந்து அவுட்பவுண்ட் ரூல்ஸில் போயிட்டு மேனுவலாக இதை அலோவ் பண்ணணும்னு அவசியம் இல்லை. பட் இந்த NACL பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இன்பவுண்டில் HTTP அலோவ் பண்ணால் அவுட்பவுண்ட்லையும் போயிட்டு HTTP அலோவ் பண்ணணும். ஓகேவா, ஸோ தட்ஸ் ஆல் த ஓவரால் கம்பேரிசன் பிட்வீன் செக்யூரிட்டி குரூப் அண்ட் NACL. Okay, the next topic is VPC peering that I will explain in the next video. Okay, in this video that's all. So now we will focus on the NAT gateway demo. Okay, so let us launch two EC2 server. Okay, maybe இந்த வீடியோ வந்து கொஞ்சம் ஒரு லென்த்தியான வீடியோவாக இருக்கலாம். பட் ரியலாக உங்களுக்கு வந்து இது ஒரு உங்களுக்கு இந்த விபிசியில் உள்ள இந்த கான்செப்ட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கு ரியலாக உங்களுக்கு இது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். சரிங்களா, இந்த வீடியோ லாங்காக இருந்தாலும் ப்ளீஸ் இந்த வீடியோ நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு இந்த NAT கேட்வே கான்செப்ட் உங்களுக்கு கண்டிப்பாக புரியும். அண்ட் இதுக்கு முன்னாடி நான் இந்த எக்ஸ்பிளைன் பண்ண விபிசி காம்போனன்ட் எல்லாமே உங்களுக்கு இன்டர்வியூவில் உங்களுக்கு கேட்கப்படக்கூடிய கொஸ்டின்ஸாக இருக்கும்.
உங்களுக்கும் பர்சனலாக விபிசி கான்செப்ட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும். சரிங்களா? ஸோ நீங்கள் ஸ்டார்ட் டு எண்ட் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், உங்களுக்கு கண்டிப்பாக புரியும். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ இந்த டயக்ராம் பார்த்துக்கோங்க சிம்பிளாக. ஓகேவா? நம்ம வந்து பப்ளிக் சப்நெட்டில் ஒரு EC2 சர்வர் லான்ச் பண்ண போகிறோம், ப்ரைவேட் சப்நெட்லையும் ஒரு EC2 சர்வர் லான்ச் பண்ண போகிறோம். ஸோ ஓகேவா? ஸோ லெட் அஸ் லான்ச். ஸோ ஐ வில் கிவ் த நேம் அஸ் public EC2. Okay, so I will go with the Amazon Linux and default instance type. Okay, and in the network setting la pathina demo VPC. ஓகேவா? அண்ட் ஒன் மோர் திங். ஓகேவா? இப்போ நம்ம வந்து சப்நெட் வந்து கிரியேட் பண்ணியிருக்கோம் அப்படிதானே? இந்த சப்நெட்டில் வந்து இந்த பப்ளிக் சப்நெட் இருக்குல்ல, இதில் போயிட்டு இதில் ஆக்ஷனில் போயிட்டு ஓகே, எடிட் சப்நெட்டில் போயிட்டு இதில் பார்த்தீங்கன்னா ஆட்டோ அசைன் பப்ளிக் ஐபி அட்ரஸ் இதில் லான்ச் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ஆட்டோ அசைன் பப்ளிக் அட்ரஸ் என்னது வந்து டிசபிளாக வருது. நம்மளுக்கு பப்ளிக் சப்நெட்டில் வந்து பார்த்தீங்கன்னா இட் ஷுட் பி எனபிள் ஆட்டோமேட்டிக்காக. ஸோ அதை நம்ம என்ன பண்ணிக்கலாம், இங்கே இந்த செட்டிங்லேருந்தே நம்ம எனபிள் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ இப்போ நான் வந்து அப்ளை கொடுத்துருந்தேன். ஓகே, ஸோ இப்போ நான் போயிட்டு அகெயின் ஐ எம் ரீசெலக்டிங் திஸ். ஓகே, இப்போ நான் வந்து எந்த சப்நெட் பப்ளிக் சப்நெட் பார்த்தீங்கன்னா okay, it should enable automatically. Let me refresh this. Okay, okay, public EC2 Amazon Linux. Okay, the same instance type and Linux Mumbai. Okay, now we will choose the demo VPC. Okay, இப்போ பாருங்க எனக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக இது எனபிள் ஆயிரும். நம்ம வந்து ஒவ்வொரு டைமும் பப்ளிக் சப்நெட்டில் போய் லான்ச் பண்ணும்போது இதை சேஞ்ச் பண்ணிட்டு இருக்க வேண்டிய அவசியம் இல்லை, ஆட்டோமேட்டிக்காக இட் வில் பி எனபிள். ஓகே, அண்ட் செக்யூரிட்டி குரூப் நம்ம ஆல்ரெடி நம்ம கிரியேட் பண்ணி வச்சுருக்கோம் கரெக்டாக? ஸோ இதில் வந்து ரெண்டு செக்யூரிட்டி குரூப் நம்ம வந்து பப்ளிக் ஒன்று ப்ரைவேட்டுக்கு ஒன்று கிரியேட் பண்ணி வச்சிட்டோம். ஐ வில் சூஸ் த பப்ளிக் ஒன். ஃபார் த டிஃபால்ட் ஒன் வி கிரியேட்டட் ஆஸ் அ வி அசியூம் இட் அஸ் அ பப்ளிக் ஒன். ஓகேவா? ஓகே, நவ் தட்ஸ் ஆல். Okay, launch EC2 server. Now we will launch one more for the private. Okay, Linux. Okay, network setting demo VPC. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ப்ரைவேட் சப்நெட் பார்த்தீங்கன்னா இந்த ஆட்டோ அசைன் பப்ளிக் ஐபி வந்து டிசபிளாக இருக்கும். செக்யூரிட்டி குரூப் ஆல்ரெடி வி கிரியேட்டட். ஓகேவா? ஸோ திஸ் இஸ் த ப்ரைவேட் ஒன். ஓகே, தட்ஸ் ஆல். லான்ச் இட். Okay, so let me check my current path. Okay, we are in C drive. Okay, let me switch into D drive. Okay, and in the software folder I have my PEM key. Okay, from here we can try to connect our EC2 server. So our the public subnet EC2 server IP is this one. So we need to use the PEM file. Okay, and the username and the IP address. Okay, so we can see the private IP ending with 150.116. Okay, so now we successfully connected with the public EC2. Next one is we need to connect to the private EC2 from this public subnet EC2 server. Okay, wow. But to connect that, first we need the PEM file. Like here you can see, right, we use the PEM file. Same like we need the PEM file inside this server. So what we can do, first we can create a ec2.pem file. Okay, we can create this file and press I to insert the content, and let us open the file. Control A, Control C,
Okay, so right click, press escape, colon, WQ. W means right, Q means quiet. Okay, now you can verify. Okay, cat ec2.pam. So it is, so in the home ec2 user இந்த டைரக்டரியில தான் எனக்கு வந்து இந்த ஃபைல் வந்து நான் கிரியேட் பண்ணியிருக்கிறேன். Okay, now let us try to connect. So we will copy the private IP of private ec2 server, ssh -i. We'll use the pem key. Okay, then ec2 -user @ let's see. So it won't connect because still we need to make some changes in the security group level. So I want to show you the error exactly. So what error you will get in case if you have not enabled the security group role in the private subnet as well. Okay va. So அதுக்காக நான் வந்து இது enable பண்ணாம விட்டுருக்கேன். So mostly it won't connect. So let us go back. Okay, in the security group, private subnet equals security group. Okay va. ஸோ இதுதான் ப்ரைவேட். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா செக்யூரிட்டி குரூப் வந்து உங்களுக்கு என்ன இருக்குது, எம்டி. ஓகே, ஸோ லெட்டஸ் ஆட். இப்போ வந்து நம்மளுக்கு வந்து எஸ்எஸ்ஹெச் போர்ட் வேணும். ஓகே, ஸோ எஸ்எஸ்ஹெச் இதில் வந்து நம்ம வந்து ப்ரைவேட் சப்நெட் அப்படிங்கிறதுனால ஓப்பன் டு த வேர்ல்டு கொடுக்க முடியாது. ஸோ என்ன பண்ணிக்கலாம், இந்த பப்ளிக் சப்நெட்டோட செக்யூரிட்டி குரூப் இருக்குல்ல, இந்த செக்யூரிட்டி குரூப்போட ஐடியை காப்பி பண்ணிக்கலாம். ஸோ வி கேன் கிவ். ஓகே, சேவ் ரோல். Now let us see. Can you see? ஸோ பிஃபோர் நான் வந்து ஆட் பண்ணுறதுக்கு முன்னக்கூட்டி பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து இது வந்து கனெக்ட் ஆகலை. பட் நான் இப்போ ஆஃப்டர் அந்த செக்யூரிட்டி குரூப்பில் இன்பவுண்ட் ரூல் ஆட் பண்ணதுக்கப்புறம் எனக்கு வந்து கனெக்டிவிட்டி ஒர்க் ஆகுது. பட் இட் கிவ்ஸ் த எரர் ஃபார் த பர்மிஷன் ரிலேட்டட். ஓகேவா. ஸோ பர்மிஷன் வந்து இந்த பெம் ஃபைலுக்கு வந்து இட்ஸ் இஸ் டு ஓப்பன். யூ கேன் see. ஓகே, we need to make it ch mode. Let me make it 400. இப்போ பார்த்தீங்கன்னா இட் ஹாஸ் ஒன்லி ரீட் பர்மிஷன்ஸ். ஓகேவா. ஸோ இந்த லினக்ஸ் பர்மிஷன்ஸ் இதில் பார்த்தீங்கன்னா இது வந்து வந்து உங்களுக்கு யூசர், குரூப்பு, ஓனர் இந்த மாதிரி இருக்கும். சரிங்களா. ஸோ சாரி, அதர்ஸ் இந்த இதில் இருக்கும். ஓகேவா. இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு முன்னாடி வந்து எல்லாமே இருக்குது. ரீடு, ரைட், தென் அதர்ஸ்க்கும் குரூப்புக்கும் பார்த்தீங்கன்னா ரீட் பர்மிஷன்ஸ் இருக்குது. ஸோ இட் இஸ் டு ஓப்பன். நம்ம வந்து இது we should have a limited permission, so that I make it as a 4 means only read permissions. ஓகேவா. ஸோ இது எல்லாமே நான் மேபி இந்த அப்கமிங் லினக்ஸ் டாபிக் டுட்டோரியலில் உங்களுக்கு டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகே, நவ் லெட் us try to connect again. see, ஸோ இப்போ பிஃபோர் தட் இந்த ப்ரைவேட் ஐபி எனக்கு எண்டிங் வித் 150.116. இப்போ பாருங்கள் எனக்கு எண்டிங் வித் 10.18. தட் மீன்ஸ் நான் வந்து என்னோட ப்ரைவேட் EC2 சர்வரில் நான் வந்து என்ன ஆகிட்டேன், கனெக்ட் ஆகிட்டேன். Okay. I want to make one more thing. Let me open a new git bash. ஓகே, ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருக்குது. ஓகேவா. let me rename it as private EC2. Okay, and I will change the tab color to blue, and here change the tab color to yellow, and the rename is okay.
ஸோ நவ் இந்த லெஃப்ட் ஹேண்ட் சைடு வந்து பார்த்தீங்கன்னா நான் ப்ரைவேட் EC2ல கனெக்ட் ஆகியிருந்திருக்கேன். ரைட் ஹேண்ட் சைடில் உள்ள பார்த்தீங்கன்னா நான் வந்து இப்போ பப்ளிக் EC2ஓட நான் கனெக்ட் பண்ணணும். ஓகே, ஸோ ஃபார் தட் இப்போ வந்து நான் C டிரைவில் இருக்கேன். லெட் மீ கோ டு D drive and the software folder because என்னோட PEM file இந்த ஃபோல்டரில் தான் இருக்கு. ஸோ நவ் let me execute the command. Okay. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து என்னோட லெஃப்ட் ஹேண்ட் சைடில் ப்ரைவேட் EC2, ரைட் ஹேண்ட் சைடில் வந்து பப்ளிக் EC2. இப்போ ரெண்டு EC2லையுமே நான் வந்து என்ன பண்ணுறேன், பிங் google.com இந்த கமாண்ட் எக்ஸிக்யூட் பண்ணுறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு ரைட் ஹேண்ட் சைடில் உள்ள சர்வரில் எனக்கு ஐ கேன் கெட் த ரெஸ்பான்ஸ், ஐ கேன் see the ரெஸ்பான்ஸ். பட் இந்த லெஃப்ட் ஹேண்ட் சைட் ப்ரைவேட் EC2ல பார்த்தீங்கன்னா எனக்கு இன்டர்நெட் கனெக்டிவிட்டி இல்லை. ஓகேவா, இப்போ நம்ம வந்து என்ன பண்ணணும், இந்த இன்டர்நெட் கனெக்டிவிட்டி எனபிள் பண்ணணும். ஸோ ஃபார் தட் ஒன்லி வி ஆர் கோயிங் டு கிரியேட் NAT கேட்வே. ஸோ பிஃபோர் NAT கேட்வே எனக்கு பார்த்தீங்கன்னா எனக்கு ப்ரைவேட் EC2ல பிங் google.com இதோட ரெஸ்பான்ஸ் எனக்கு இல்லை. ஓகேவா, நவ் லெட்ஸ் சி ஆஃப்டர் வி கிரியேட் வாட் வில் ஹேப்பன். ஓகே, ஸோ இப்போ இதில் பார்த்தீங்கன்னா இந்த NAT கேட்வேன்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஸோ இதில் போயிட்டு NAT கேட்வே, கிரியேட் NAT கேட்வே. ஸோ வி கேன் கிவ் த நேம் அஸ் டெமோ NAT. ஓகே, அண்ட் இப்போ பார்த்தீங்கன்னா இதில் வந்து ரெண்டு டைப் இருக்குது. we can create the NAT gateway in regional wise or in the zonal wise. Regional wise na it will applied in all the subnets whatever it is available inside the VPC. Zonal na we can create the NAT specifically for the specific subnet. ஓகேவா, இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இந்த EC2 சர்வர் எந்த சப்நெட்டில் லான்ச் பண்ணியிருக்கிறோம், லான்ச்டு என்ன AP South 1A. ஸோ AP South 1Aக்கு எந்த சப்நெட், ஓகே AP South 1A. ஓகேவா, ஸோ 1Aக்கு நம்ம ஓகே இந்த ரீஜன் AP South 1A. ஸோ we can okay, subnet is fine, but one second, I got confused. ஓகே, சப்நெட்டில் வந்து பார்த்தீங்கன்னா AP South 1A, பட் அதில் வந்து நம்ம வந்து NAT கேட்வே எதில் கிரியேட் பண்ணணும் அப்படின்னா பப்ளிக் சப்நெட்டில் தான் கிரியேட் பண்ணணும். ஓகேவா, ஸோ NAT கேட்வே தட் ஷுட் பி கிரியேட் இன்சைட் த public subnet, not in the private subnet. NAT gateway it will serve for private subnet EC2 servers, but we should create inside the public subnet. So in the public subnet oda subnet என்னன்னு பார்த்துக்கலாம். ஓகேவா, so we have two subnets, private and subnet in 1A. so 1Aல இந்த public subnet ஓட ID நம்ம காப்பி பண்ணிக்கலாம். ஓகே ஓகே, demo public subnet, கனெக்டிவிட்டி டைப் பப்ளிக். ஓகே, இப்போ இதுக்கு வந்து ஒரு எலாஸ்டிக் ஐபி நம்ம அலோகேட் பண்ணணும். நம்ம டைப் எலாஸ்டிக் ஐபி இல்லை, ஸோ வி கேன் கிரியேட் அலோகேட் எலாஸ்டிக் ஐபி. ஸோ இப்போ ஒரு எலாஸ்டிக் ஐபி ஆட்டோமேட்டிக்காக கிரியேட் ஆகிட்டு, ஸோ யூ கேன் வெரிஃபை தட். ஓகே, ஸோ இந்த EC2ல போயிட்டு இதில் போயிட்டு எலாஸ்டிக் ஐபின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இப்போ வந்து ஒன்று கிரியேட் ஆகிருக்கும். புரியுதா, ஸோ இந்த எலாஸ்டிக் ஐபி நம்ம லேட்டராக டெலீட் பண்ணும்போது இதை டெலீட் பண்ணணும். ஓகே, மறந்துடக்கூடாது. நவ் லெட் அஸ் கிரியேட் திஸ், கிரியேட் NAT கேட்வே. ஸ்டேட்டஸ் வந்து பெண்டிங்கில் இருக்குது. ஓகே, ஸோ ஸ்டில் இங்கே வந்து கனெக்டிவிட்டி இன்னும் எஸ்டாப்ளிஷ் ஆகலை இன்டர்நெட்டோட. லெட் அஸ் see, it will take few minutes. Okay, okay.
ஸோ இப்போ NAT கேட்வே கிரியேட் பண்ணிட்டோம். ஸ்டில் we need to do one more thing. ஓகேவா? ஸோ என்ன பண்ணணும்னா இந்த ப்ரைவேட் ரவுட் டேபிள் இருக்குல்ல, இதில் போயிட்டு இந்த ரவுட்ஸ் இருக்குல்ல, இதில் வந்து நம்ம என்ட்ரி பண்ணணும். ஓகேவா? ஃபர்ஸ்ட் let it be finish. ஓகே, எனிவே ஸோ இதில் போயிட்டு இந்த ப்ரைவேட் ரவுட் டேபிளில் போயிட்டு எடிட் ரவுட்டில் போயிட்டு ஓகே, let's wait. I want to show you. Okay, still okay, now you can see the NAT gateway is created and became available. பட் ஸ்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இன்னும் இது என்ன ஆகலை, ஒர்க் ஆகலை. ஏன்னா நம்ம வந்து இந்த ரவுட் டேபிளில் இந்த NAT கேட்வேயோட என்ட்ரி வந்து இங்கே ஆட் பண்ணணும், இந்த ப்ரைவேட் ரவுட் டேபிளில். ஸோ எடிட் ரவுட் டேபிளில் போயிட்டு ஆட் ரவுட் 0.0, இதில் போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து NAT கேட்வேன்னு ஒன்று இருக்கும். இதுதான். ஓகே, ஸோ இதை நீங்கள் ஆட் பண்ணணும். இப்போ பாருங்கள் உங்களுக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக ரெஸ்பான்ஸ் ஸ்டார்ட் ஆகிட்டா. இந்த ப்ரைவேட் சப்நெட்டில் பாருங்கள் உங்களுக்கு இப்போ ரெஸ்பான்ஸ் வர ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஓகே, ஸோ நவ் the private EC2 server also it has the internet connectivity. Okay, so I hope உங்களுக்கு இப்போ வந்து private EC2 public EC2 connectivity எப்படி இன்டர்நெட்டோட ஒர்க் ஆகுது without NAT or with NAT for the EC2 server. I hope everything you should understand now clearly. The same setup you can implement. ஓகேவா? ஒரு VPC கிரியேட் பண்ணுங்க. ஸோ VPC கிரியேஷன் பண்ணுறதுல மேபி இந்த டெமோவில் நான் வந்து உங்களுக்கு ட்ரபிள் ஷூட்டுக்காக சம் எரர் நான் பர்பஸாக வர வச்சு தென் ஐ ஷோ ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ராப்பராக ஒரு VPC கிரியேட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு நீங்கள் இதுக்கு முந்தின வீடியோ வேணால் ரெஃபர் பண்ணிக்கலாம். பார்ட் 2 மேபி சம்திங் ஐ ரிமெம்பர். அதில் வந்து VPC கிரியேஷன் எப்படி பண்ணணும் ப்ராப்பராக நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். நீங்கள் அதை பார்த்து ஒரு VPC கிரியேட் பண்ணுங்கள். தென் அதுக்கப்புறம் இந்த வீடியோவை ஃபாலோ பண்ணி ஒரு NAT கேட்வே கிரியேட் பண்ணுங்கள். NAT கேட்வே கிரியேட் பண்ணி கனெக்டிவிட்டி எப்படி ஒர்க் ஆகுது எல்லாம் செக் பண்ணி பாருங்கள். ஓகேவா? ஸோ திஸ் இஸ் ஹவ் எக்ஸாக்ட்லி த NAT கேட்வே இஸ் ஒர்க். ஓகேவா? இப்போ நம்ம NAT கேட்வே கிரியேட் பண்ணிட்டோம், ப்ராக்டிஸ் பண்ணிட்டீங்க. அகைன் கோ அண்ட் டைரக்ட்லி delete the NAT கேட்வே. ஓகேவா? அதெல்லாம் உங்களுக்கு காசு ரொம்ப வந்துட்டு இருக்கும். ஸோ வில் கோ ஆக்ஷன் delete NAT gateway. Okay, first delete the NAT gateway. Okay, then go and delete the EC2 servers. Terminate. Okay, then come to Elastic IP. So you have to delete it. Okay, means release Elastic IP. So let us wait. Still the NAT gateway deletion is in progress. Deleted. Okay. Maybe we can delete after some time. Okay, பட் கண்டிப்பாக delete பண்ணிடுங்க. ஏன்னா delete பண்ணலைன்னா உங்களுக்கு வந்து அமௌண்ட் இதை சார்ஜஸ் அப்ளை ஆயிரும். Terminated. Now what you can do, you can go and delete the demo VPC. ஸோ இதை வந்து நீங்கள் delete பண்ணி திரும்ப மல்டிபிள் டைம்ஸ் நீங்கள் வந்து ரீக்ரியேட் பண்ணி பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு வந்து நீங்கள் எதையும் பார்க்காம ஃபாஸ்ட்டாக உங்களுக்கு VPC கிரியேஷன் பண்ணுறது ப்ராக்டிஸ் ஆகும். ஸோ இந்த VPC கிரியேட் பண்ணும்போது உங்களுக்கு ஆல் டுகெதர் உங்களுக்கு இது எல்லாமே வந்து உங்களுக்கு delete ஆயிரும். ஓகேவா? ஓகே, ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து
Okay, இப்போ only I have the default VPC. Subnetல பார்த்தீங்கன்னா default subnet, route table defaults route table, internet default route internet gateway, and NACL ல போய் பார்த்தீங்கன்னா default NACL, security groupல default security group மட்டும் தான் இருக்கும். And where is the NAT gateway? So it got deleted. Now we need to delete the elastic IP as well. That's all. Okay. ஸோ இது வரைக்கும் நீங்கள் கேர்ஃபுல்லாக பண்ணணும். இல்லை ரிலீஸ் எலாஸ்டிக் ஐபி மேனுவலாக பண்ணணும். இல்லைனா உங்களுக்கு வந்து எலாஸ்டிக் ஐபி அன்யூஸ்டாக இதிலே இருக்கும், உங்களுக்கு சார்ஜஸ் அப்ளை ஆகிட்டே இருக்கும். ஸோ மறக்காமல் இதை delete பண்ணி விட்ருங்க. தட்ஸ் ஆல் அபவுட் த நேட் கேட்வே இம்ப்ளிமெண்டேஷன்ஸ். ஸோ ஐ ஹோப் உங்களுக்கு இந்த வீடியோ வந்து ரொம்ப டீட்டெயில்டான ஒரு ரொம்ப நேரம் லாங் வீடியோவாக இருந்திருக்கும். பட் ஐ எம் ஷுர் இந்த வீடியோ ஸ்டார்ட் டு எண்ட் நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு அந்த விபிசியோட கான்செப்ட் காம்போனன்ட் எல்லாம் உங்களுக்கு டீட்டெயில்டாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகிருக்கும். அண்ட் நேட் கேட்வே இம்ப்ளிமெண்டேஷனும் உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகிருக்கும். ஸோ நீங்கள் இதை கண்டிப்பாக உங்கள் ஓன் ஏடபிள்யூஎஸ் அக்கௌண்ட்டில் க்ரியேட் பண்ணி இம்ப்ளிமெண்ட் பண்ணி பாருங்கள். ஓகே, இந்த அப்கமிங் வீடியோ ஐ வில் ஷோ யூ விபிசி பியரிங். விபிசி பியரிங்னா என்ன, விபிசி பியரிங் எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணுங்கிறது ப்ராக்டிக்கலாக உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னு நினச்சிருந்தீங்கன்னா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ரெஃபர் பண்ணுங்கள். அண்ட் என்னோட சேனலை ஒருவேளை நீங்கள் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களா இருந்தீங்கன்னா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே, and the one important thing is this is our website cloudoceanlabs.victoracid.in. ஸோ இதில் போய் பார்த்தீங்கன்னா நம்ம ஆஃபர் பண்ணுற கோர்சஸ் லிஸ்ட் எல்லாம் இதில் மென்ஷன் பண்ணியிருக்கிறேன். ஸோ கம்மிங் ஏப்ரல் எண்ட் we are going to start the AWS Solution Architect batch in Tamil. The mode is only online mode. ஓகேங்களா, and the duration will be maximum 3 to 4 months. Okay, so April 2026, so we are going to start this batch. So if you are interested to learn AWS in Tamil, okay, you are welcome to join. You can enroll yourself here. Okay, then we will connect with you, and you can see all the topics which we will cover, everything detailed I mentioned here. Okay, so you can go through this, and you can, if you are interested, you can enroll yourself. Okay, thank you. I will meet you all again in the next video for the VPC peering. Bye.